முதல் திருமொழி 6ஆம் பாசுரத்தை பார்க்கலாம். அதில் இந்த 10 பாசுரங்களையும் திருவேங்கடமுடியான அடைவதற்கு தயார் செய்து கொள் அப்படின்னு தன் மனதுகிட்ட பேசுகிறார். அதில் முதல் 5 பாசுரம் இப்போ பார்த்துருக்கோம். 6ஆவது பாசுரம் அடுத்தது பார்க்கலாம். எண் திசைகளும் எழுலகமும் வாங்கி பொன் வயிற்றிற் பெய்து பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான் மதிக்கு இடர் தேர்த்தவன் ஒன் திரளவனன் உரத்து உயிர் வைத்தவன் ஒள் எயிற்றோடு தென்திரள் அறியாயவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. எண் திசைகளும் எழுலகமும் வாங்கி பொன் வயிற்றிற் பெய்து பண்டோர் ஆலிலை பள்ளி கொண்டவன் பான் மதிக்கு இடர் தேர்த்தவன் பொன் திரளவனன் உரத்து உயிர் வைத்தவன் ஒள் எயிற்றோடு திண்திரள் அறியாயவன் திருவேங்கடமடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் சிங்கவேல் குன்றத்தில் நரசிம்ம சுவாமியை என்ன சேவித்த பிறகு அடுத்தது இங்கே வரப்போகிறோம் இல்லையா, சிங்கவேல் குன்றத்துலேருந்து திருமலைக்கு வரணும். அந்த வரும்போது இங்கே திருமலைக்கு வந்த பிறகும் சிங்கவேல் குன்றத்தில் சேவித்த பெருமாளோட அந்த நினைவுகள் அப்படியே மனசில் போயிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே நம்மளாம் சேவிக்கிற மாதிரி இல்லை ஆழ்வார் சேவிக்கிறது. ஆழ்வார் சேவிக்கிறதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார், தன்னுடைய சிறந்த லீலைகள், சிறப்பான ஒரு செய்திகள் அதெல்லாம் ஆழ்வாருக்கு காட்டி தருவார் பெருமாள். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அப்படி காட்டி தந்த பொழுது சிங்கவேல் குன்றத்தில் பாட்ட அறியாயவன் இங்கே திருவேங்கடமுடையானாக நின்று கொண்டிருக்கார். அங்கே இருக்கிறது ஒரு யோக சக்தியால் அப்படி இருக்காருன்னு சொன்னால், இங்கே அதே யோக சக்தியால் இங்கே என்ன பண்ணுறார், திருமலையில் நின்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன் மனசில் வர ஒரு எண்ண ஓட்டங்களை அப்படியே அவர் என்ன பண்ணுறார், பாசுரங்களாக வடிக்கிறார். அவன் இது கூட வடிக்கிறது இல்லை, சொன்னது இதெல்லாம் முயற்சி செய்து இல்லை, ஈஸ்வர கிருபை பெருமாளோட சிறப்பான ஒரு அருள்னால ஆழ்வாருக்கு எல்லா விஷயங்களும் கண் முன்ன தெரியுது. அதனால் அடுத்தது என்னது, சிங்கவேல் குன்றத்துலேருந்து திருமலைக்கு வரோம் அப்படின்னா திருமலையில் என்ன பண்ணணும், அங்கேருந்து வரும்பொழுதே தன்னோட மனசுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், நீ என்னெல்லாம் பண்ணுற தெரியுமா, உனக்கு உயிர்ந்து போகணும்னு சொன்னால் நீ திருமலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும், திருமலை போகிறதுக்கு தயாராக இருக்கணும், திருமலை போகிறதுக்கு என்ன எல்லா விஷயங்களிலும் உன்னை நீ ஊக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு பாசத்துலையும் சொல்லிகிட்டே வரார். திருமலையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றியும் சொல்கிறார். இங்கே இவ்வளோ சுனைகள் இருக்கும், இவ்வளோ மழை இருக்கும், இதெல்லாம் பெரிய சோலைகள் இருக்கும், எல்லா தடாகம் தாமரை பூத்த தடாகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். அப்படி வரும்பொழுது இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், 8 திக்குகளும் 7 உலகங்களும் என்ன பண்ணிட்டு மகாபிரளய காலத்தில் எல்லாத்தையும் அமுது செய்து தன் ஸ்லாக்கியமான தன்னுடைய திருவயிற்றலில் என்ன பண்ணார் வைத்து ஓர் ஆலிலையில் கண் வளர்ந்து அருளினவன் யார், திருமலையில் நின்று கொண்டிருக்கிறவன். இதுபோல 7 உலகங்களும் 8 திக்குகளையும் நல்லபடியாக என்ன பண்ண மகாபிரளய காலத்தில் உண்டு தன்னுடைய திருவயிற்றத்தில் என்ன பண்ணிட்டார், பெய்துன்னு என்ன வச்சுட்டு ஒரு சின்ன ஆலிலையில் கண் வளர்ந்து அருளினவன். அப்புறம் பால் போன்ற பிரகாசகனான சந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு க்ஷயரோகத்தை என்ன பண்ண தீர்த்து கொடுத்தவன், பால் வன்மதிக்கு துயர் தீர்த்தவன். அப்புறம் முடுக்கை உடைய இரண்யகசுப்போட நெஞ்சினில் உகிரை வைத்து கிழித்தவன். அது மாத்திரம் இல்லை, அதே மாதிரி ஒள் எயிற்றுடையவன் தன்னுடைய ஒளிபுரிந்த பற்களினால் என்ன பண்ணார், குறையா சலியாத மிடுக்கையுடைய நரசிம்ம ரூபியானவன் நித்தியவாசம் செய்கின்ற என்ன திருவேங்கடமடை நெஞ்சமே. என்ன நித்தியவாசம், நிருசிம்ம ரூபி நித்தியவாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த பாட்டுக்கு எப்படி அவதாரிக்கை நம்ம மனசில் வச்சுக்கணும், மாணியாக இறந்து கொண்டதை, அதாவது வாமன ரூபியாக மகாபலிகிட்ட இறந்து வாங்கினார். இந்த மூலகம் எல்லாத்தையும் கேட்டு என்ன தானமாக வாங்கிட்டார். அது ஒரு சமர்த்தனம், அது ஒரு சாமர்த்தியம் அப்படின்னா அதே மாதிரி இருந்தபோது அது என்ன பண்ணார், அது உண்டு ஒரு சிறு பிள்ளையாக உண்ட சமர்த்தம், பெரிய மாணியாய் இருந்து கொண்டதை ஒரு சிறு பிள்ளையாய் உண்ட சமர்த்தம். அப்புறம் மதி கெட்டு போகாதபடி, மதி என்ன சொன்ன என்ன, சந்திரனுக்கு க்ஷயரோகம் அவன் க்ஷீணிச்சு போகாதபடி அவனை காத்தருளினதும், அரைகொலைய தலைகொலைய அதாவது கஜேந்திர மோட்சத்துக்காக அப்படியே ஓடி பிடிச்சிக்கிண்டு வந்தது அதுலேருந்து இருக்கிறதுக்கும்,
அதை வரவாண்டாதே அப்படி இல்லாமல் அந்த சமய சமுத்பவம் அப்படின்றத அந்த சமயத்தில் எப்படியெல்லாம் வந்தார் பெருமாள் அப்படின்றத தன்னுடைய திருவுள்ளத்திலே தேற்றி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறார் அவர் அந்த தோற்றி வச்சிட்டு அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தை என்பதுதான் அவதாரிகை. ஆனால் இந்த பாசுரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? கடித கடனா சாமர்த்தியம், அகடித கடனா சாமர்த்தியத்தை உடையவன், சந்திரனுக்கு தர்மலோபத்தினால் ஏற்பட்ட ஒரு என்ன க்ஷயத்தை போக்கினவன். அப்புறம் அதுபோல இரண்யகசிப்புடைய மார்பிலே என்ன பண்ணினார் அவர்? திருவுதிரை வைத்தவன். முடுக்கை உடைய நரசிம்மனானவன் திருமந்திரம் சொன்ன சிறுவனுக்காக, திருமந்திரம் என்ன சொன்னார்? பிரகலாத ஆழ்வான் என்ன சொன்னார்? நமோ நாராயணா சொன்ன சொல்லிலும் உலன், நீ நின்ற தூணிலும் உலன் அப்படின்னு சொன்னார். எங்கேயும் இருக்கார். கறந்த சொல் இடந்தரும் இடந்திகள் பொருள் தரும் பரந்தெங்கும் நிறைந்துள்ளன். நீ சொல்கிற சுவாமி எங்கே இருக்காருன்னு கேட்டால் சும்மா எங்கே அர்த்தம் இல்லைப்பா, நீ சொன்ன சொல்லிலும் உலன், இந்த தட்டின தூணிலும் உளன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார்? அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த மாதிரி சொன்ன ஒரு சிறுவனுக்காக என்ன பண்ணார்? அவர் சொன்னார் தட்டின இடத்துல அங்கு அவன் வெளியில் வந்துவிட்டார். பெருமாள் வந்து ரிசுமரூபியாக காட்சி கொடுத்து இரண்யகசிபுவை முடித்து பிரகலாத ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணார். அது சிங்கவேள் குன்றத்தில். அந்த பெருமாள் இங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதுபோல் நான் திருமந்திரம் சொன்ன சிறுவனுக்கு அருளி செய்தது போல நம் எல்லாருடையவும் சம்சார துரிதத்தை போக்குவதற்காக வர்த்திக்கின்றார். எங்கே? திருமலையில் அப்படின்னு சொல்லி அதனால் திருமலையில் வர்த்திக்கின்ற அந்த பெருமானை அடைவதற்கு முயற்சி செய் மனமே, நெஞ்சே திருவேங்கடம் அடை அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால், ஹரதி இதி ஹரிஹி அப்படின்ற யோக விஷயத்தை பார்த்தோம். அதை நோக்கியும் அதே போல சிங்கவேள் குன்றத்தில் ஹரிபத வாஷ்யன் அப்படின்னு சொன்னால் அதை போல இருந்தவன் யோக சக்தியால் திருவேங்கடத்தில் வசிக்கின்றான். சிங்கவேள் குன்றத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? யோக சக்தியால் திருவேங்கடத்தில் வசிக்கின்றான். அவனை அடைவதற்கு முயற்சி செய் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய மனதுக்கு சொல்கிறார். அடுத்த பாசுரத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.